எப்போ கிடைக்கும், எப்போ கோல் பண்ணுவினோம், எப்போ எங்களை வர சொல்லுவினோம்னு சொல்லி நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட டிசம்பர் கடைசிக்குள்ளே எத்தனை 1லேருந்து 7 மட்டும் பேசாணி அங்கே படித்தது. ஓ படி கொஞ்சம் சாத்தியப்படாத ரீதியில் நாங்கள் டவுட்டில் இருந்தோம். ஏதோ அட்மிஷன் அப்போ இன்னைக்கு வந்து உண்மையிலே அந்த நாளை தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் எப்போ எங்களுக்கு கிடைக்கும் மட்டும் அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் ஜோவேல். சரி, அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கு எங்களோட வீட்டை தான் நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோமே. நான் இன்றைக்கு ஜோவேல் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தேன். நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு இன்றைக்கு ஜோவேல் வந்து போயிட்டு வந்தது. அதுவும் வந்து நாங்கள் வந்து ஒரு நீண்ட ஒரு நாட்களாக வந்து அந்த ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு வந்து நாங்களே எப்படி என்ன மாதிரி எப்படி அது எங்களுக்கு அமையும்ன்றது எங்களுக்கு தெரியாமல் இருந்தது. அப்போ அதை பற்றியான அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு தான் அது எங்களுக்கு தெரிய வந்ததோ. எப்போ கிடைக்கும், எப்போ கோல் பண்ணுவினோம், எப்போ எங்களை வர சொல்லுவினோம்னு சொல்லி நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட டிசம்பர் கடைசிக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த கடைசிக்குள்ளே வந்து எங்களை கூப்பிடணும், எங்களை கூப்பிட்டு அது சம்மந்தமாக கதைக்கணும். அப்போ என்னடா இன்னும் கோல் வரையிலே இதை பற்றி இன்னும் கேட்கலே அப்படின்னு சொல்லி நானும் ரோசாயினியும் ஒரே காய்ச்சி கொண்டு இருந்தாங்க. ஏன்னா ரோசாயினி மனசுக்கு ஒரு பயமாகவும் இருந்தது. பயம்னு சொன்னா அவ்வளோ ஒரு பயமா இருந்தது, ஒரு ஏக்கமாகவும் இருந்தது. சிலது கிடைக்குமோ சிலது கிடைக்காதோ அப்படி என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாங்கள் அதை பற்றி யோசிச்சு கொண்டிருந்தோம் நாங்கள். ஆனா உண்மையிலே எங்களுக்கு ஏதோ கடவுள்கிட்ட கிருபையால நாங்கள் நினைச்ச அந்த விஷயம் வந்து எங்களுக்கு இன்றைக்கு அது நடந்துட்டு. என்ன ஜெரோமி? சந்தோஷமா? ஓ அப்போ இன்றைக்கு அந்த விஷயம் வந்து எங்களுக்கு உண்மையிலே நாங்கள் நினைக்கவே இல்லை எங்களுக்கு கிடைக்குமென்று சொல்லி ஏதோ கடவுள்கிட்ட கிருபையால் எங்களுக்கு அந்த விஷயம் வந்து இன்றைக்கு நடந்துட்டு. அது என்ன விஷயம் அப்படி என்று சொன்னால், இப்போ ஜெரோமியை நாங்கள் இப்போ ஜனவரியோட ஜெரோமி வந்து ஸ்கூலுக்கு போகிறது. அப்போ இப்போ நர்சரி தான். அப்போ நாங்கள் உண்மையிலே விருப்பப்பட்டது வந்து ஸ்கூல் வந்து புற்றலை ஸ்கூலை தான் நாங்கள் விரும்பி இருந்தோம். நாங்கள் அங்கே தான் ஜெரோமியை சேர்க்கணும், அங்கே தான் நல்லமன்று சொல்லி அப்போ புற்றலையில் வந்து முக்கியமாக பார்த்தோம்னு சொன்னால் ரோசாயினி வந்து புற்றலை ஸ்கூல்லாம் படித்தது. எத்தனை 1லேருந்து 7 மட்டும் ரோசாயினி அங்கே படித்தது. நம்பக்கூடிய கதை. ஓ படிச்சா நான் இங்கே இருக்கிறேன். அப்படி இல்லை, 1ஆம் ஆண்டுல இருந்து 11ஆம் ஆண்டு ஓயல் மட்டுமே நான் எங்களோட புற்றலை ஸ்கூல்ல நானும் படிக்கிறேன். அப்படியே ஃபுல்லா. அப்போ 7 படிக்கல, விருப்பம் இல்லையோ? 7 படிக்க விருப்பம் இல்ல, போயிட்டு 7 படிக்க விருப்பம் இல்லை, படிப்பு கூடபடியா ஏழுக்கு போயில படிப்பு கூடிச்சல. அப்ப ஓயிலோட நிக்கிற பெட்டர் தோணிச்சு. அப்படியே வீட்டை நின்று அப்படியே தையல்களை பழகி அப்படியே வீட்டை தைக்கிறது. என்ன ஓயில் மட்டும் காணுமென்று சொல்லிட்டு ஆள் உண்மையில ஓயிலோட அப்படியே நின்றுட்டு. மற்றது என்னன்னு சொன்னா ஸ்கூல்லையும் வந்தால் நிறைய ப்ரோக்ராமுகளுக்கெல்லாம் கலந்து கொண்டு இருக்கு. ஏன்னா மற்ற மியூசிக்கோ மற்றது ஸ்போர்ட்ஸோ அப்படின்னு சொல்லி டான்ஸ்ன்னு சொல்லி எக்கச்சக்கமான சர்டிஃபிகேட்டும் இப்பயும் இருக்கு. அப்போ அப்படியான ஸ்கூலை தான் நாங்களும் விரும்பினது. அது அப்போ ரோசாயினி படித்தபடியா அந்த ஸ்கூல்லேயே நாங்கள் ஜெரோமியையும் சேர்ப்போம்னு சொல்லித்தான் எங்களுடைய உண்மையிலே எங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு விருப்பம். இப்போ சேர்த்தால் ஜெரோமியை நாங்கள் அந்த ஸ்கூலுக்கு தான் சேர்க்கணும்னு சொல்லி ஒரு நல்ல விருப்பம். அப்போ நாங்கள் எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஒழுங்களும் என்னென்ன செய்யணுமோ அவ்வளோத்தையும் செய்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்கள் கொடுக்கணுமோ எல்லாத்தையும் கொடுத்துட்டோம் அங்கே. அப்போ கொடுத்துட்டு அப்போ இன்றைக்கு தான் எங்களை வந்து அந்த ஸ்கூலுக்கு வர சொன்னது அட்மிஷன் எடுக்கிறதுக்கு. என்ன சேர்க்கிறதுக்கான அட்மிஷன். அப்போ இன்றைக்கு வந்து உண்மையிலே அந்த நாளை தான் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் எப்போ எங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி உண்மையிலே அதை கேட்ட உடனே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக போயிட்டு. என்ன காரணம்னு சொன்னால் எங்களுக்கு பக்கத்துலேயே வந்து ஸ்கூல் ஒன்று, மற்ற பள்ளிக்கூடம் கொஞ்சம் படிப்புகள் கொஞ்சம் நல்ல படிப்புன்னு சொல்லலாம். பள்ளிக்கூடத்தை சொல்லி முக்கியம் இல்லை, படிக்கிறாக்கள்ல தானே இருக்கு. படிக்கிறாக்கள்ல தான் முக்கியமான படிப்பு இருக்கு. அப்போ பள்ளிக்கூடம் பெரிய பில்டிங்காக கட்டடங்களாக இருந்தாலும் வேலை இல்லை, படிக்கிறாங்க. அப்போ நாங்கள் அதெல்லாம் சேர்க்கணும்னு சொல்லி இப்போ இன்றைக்கு 12 மணிக்கு எங்களுக்கு அங்கே மீட்டிங்க்கு வர சொல்லி அப்போ இன்றைக்கு 12 மணிக்கு போய் எங்களையெல்லாம் கூப்பிட்டு அப்போ டீச்சர் அங்கே பிரின்சிபல் எல்லாம் எங்களோட எல்லாம் கதைச்சி நீங்கள் பிள்ளைக்கு நீங்கள் இப்படி செய்யணும், இப்படி செய்யக்கூடாது,
நீங்கள் என்னென்ன கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு முக்கியமான இதில் எங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம். பள்ளிக்கூடத்துக்கு மற்றது ஜெரோமிட அந்த சர்டிஃபிகேட்டும் திரும்ப எடுத்தினோம் இன்றைக்கு. திரும்ப கேட்டது ஜெரோமிட சர்டிஃபிகேட், மற்றது எங்கட சர்டிஃபிகேட் என்டைம் ரொஷானிட்டையும் மற்ற ஐசி ஃபோட்டோ காப்பி அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் எடுத்துட்டினோம். ஆனால் நாங்கள் அட்மிஷனில் பாதிங்க அனுப்பிக்கே இவ்வளவும் எல்லாமே கொடுத்துறாங்க. எல்லாத்துலேயுமே 2 வச்சு நாங்கள் கொடுத்து அனுப்பினாங்க. என்ன போகுது அனுப்பி திரும்ப உண்டைக்கும் வர சொல்லிக்க இவ்வளோ டாக்குமெண்ட்ஸும் கொண்டு சொல்லி கேட்டுருந்தது. என்ன அது வாங்கி வச்சுட்டினோமா? அதெல்லாம் வேண்டி வச்சுட்டினோம். ஆனால் இப்போ நான் அங்கே போனோன்னே ஜெரோமிட பேரை கூப்பிட்டுட்டு அந்த டீச்சர் வந்து ஃபைலை இந்த கையிலே தந்துட்டினோம். இந்த ஃபைலே நீங்கள் வச்சிருங்கோ, இதில் வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படாது, அதை நீங்கள் வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது கொஞ்சம் பிரியோசனமாக இருக்கும், தேவைப்படுற நேரம் நீங்கள் அதை பாவிக்கலாம்னு சொல்லி அந்த ஃபைலே என்னிட்ட தந்துட்டினோம். ஆனால் உண்மையிலே நாங்களும் அந்த அட்மிஷன் போடைகளை வந்து நிறைய இதுக்கு எல்லா டாக்குமெண்ட்ஸ் தான் நாங்கள் அனுப்பினோம். எல்லாமே நாங்கள் அனுப்பினாங்க, ஒன்றுமே மிஸ் ஆகாமலுக்கு. எம்பளப்பா பார்த்தோம்னு சொன்னா இவ்வளோ பெரிய கட்ட எம்பளப்பா வந்து அதுக்குள்ள வைக்கப்பட்டதே பெரிய பாடு. அப்போ கஷ்டப்பட்டு தான் அதுக்குள்ள வச்சு நாங்கள் அனுப்புனாங்க. அப்போ டீச்சர் சொன்னீங்கன்னா இந்த ஃபைலை நீங்கள் வச்சுட்டு நாங்கள் கேட்டதை மட்டும் நீங்கள் தர சொல்லி ஜெரோமிட சர்டிஃபிகேட் மற்ற எங்களோட ஐசி ஃபோட்டோ காப்பி எங்களோட சர்டிஃபிகேட் எல்லாம் கேட்டினோம். அப்போ அதை மட்டும் எடுத்து கொடுத்துட்டு நாங்கள் மிச்சம் எல்லாத்தையும் கொண்டாந்துட்டேன். ஆனால் நாங்கள் மிஸ் பண்ணாமல் அனுப்புனதுக்கான காரணம் வந்து ஒரு வேளை தட்டுப்பட்டாலும் சில இது கொண்டு வைக்காமட்டா அதுக்கும் வந்து புள்ளிகள் வந்து குறைவாம. அப்ப அந்த ஒரு இதுக்காண்டி நாங்க எல்லாத்தையுமே பார்த்து எல்லாமே போட்டோ காப்பி அடிச்சு சகலதையுமே நாங்க அனுப்பினாங்க. கேட்டது எல்லாமே கொடுத்தோம். சில இதுகள் பதிவுகள் கூட இல்லாம இருந்து சில இதுகள் எல்லாம் சொல்லுவாங்க கதைச்சு எல்லாம் பதிஞ்சு எல்லாம் நாங்க அவ்வளவு ஜெரோமிக்குரிய முழு இதுவும் நாங்க செய்துதான் அனுப்பினாங்க. எல்லாம் கட்டாயம் முக்கியமா தேவைன்னு சொல்லி அப்புறம் எங்கட ஒரு பிள்ளையால பிள்ளைக்கு பள்ளிக்கூடம் வந்து கிடைக்காமட்டான பயத்திலேயே எல்லாமே வடிவா நீட்டா செய்தது. நீட்டா செய்தது நாங்கள் முக்கியமா எங்களால எந்த பிள்ளையும் வரக்கூடாதுன்னு சொல்லித்தான் நாங்கள் அதில் இருக்கிறதுக்கு எல்லாமே எவ்வளவு அனுப்பணுமோ அவ்வளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்களும் அனுப்பினாங்க. எங்கட சைட்ல பிள்ளை இருக்கக்கூடாது அந்த ரீதியில நாங்கள் அப்படி அனுப்பினாங்க. அனுப்புனது அவையில் ஆனா முழுக்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அங்க எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவ சொன்னவா இதெல்லாம் தேவையில்லை தம்பி, நீங்க கொண்டு போயிட்டு ஜெரோமிடையை மட்டும் உங்களோட சர்டிபிகேட்டை மட்டும் தாங்கன்னு சொல்லி அப்ப அதையும் தந்தினோம். அப்ப நானும் அதை எடுத்துட்டு வந்துட்டேன். ஜெரோமிக்கு அந்த பார்க்க போனா ஜெரோமிடா இப்ப படிக்கிற நர்சரியும் அந்த ஸ்கூலும் வந்து பக்கம் தூரம் இல்லை. ஜெரோமி நர்சரியை கொண்டு விட போயக்குள்ளே ஆள் சொல்லி கொண்டு போகும், அப்பா நான் இந்த ஸ்கூல்ல முதலாம் ஆண்டு படிக்க போறேன் அப்படின்னு படிக்க போறேன்ட்டு ஆள் சொல்லும். ஆனா அதுக்குள்ள நடக்கிற விஷயம் வந்து எனக்கு தான் தெரியும், கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படி என்று சொல்லி. என்ன காரணம்னு சொன்னா சில கொஞ்சம் நிபந்தனைகள் இருக்குதானே. அப்ப அந்த நிபந்தனைகள்ல அனுசரிச்சு போயக்குள்ள வந்து கொஞ்சம் சாத்தியப்படாதுன்ற ரீதியில நாங்க டவுட்ல இருந்தாங்க. ஏதோ நாங்க நினைச்ச மாதிரியே ஆசைப்பட்ட மாதிரியே எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் வந்து ஜெரோமிக்கு கிடைச்சிட்டேனே. உண்மைதான். ஜெரோமிக்கு அந்த ஸ்கூல் தெரியுமா? ஸ்கூல் அதுக்கு நர்சரி பக்கத்துல இருக்கு. போனார நேரம் ஒரு பக்கத்துல ஒரு எழுத்தளி கிடக்கும். அதான் இந்த பள்ளிக்கூடம் நர்சரி என்ன ஜெரோமிக்கு வருது புத்திர பள்ளிக்கூடம் என்ன பிள்ளைக்கு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே ஜெரோமிட்ட இந்த 2 தலைமுடியும் வந்து வெட்டுப்பட போகுது 5ஆம் தேதிக்கு முன்ன. உண்மையிலே ஜெரோமிக்கு நல்ல ஒரு தலைமுடி தலைமுடிய பாக்கக்குள்ளே ஆசையா இருக்கு. நான் வெட்டுறேன் கவலையா கிடக்கேன்னு மற்ற பொம்பளை பிள்ளை தானே என்ன இவ்வளோத்தையும் வெட்டி விட பொடியங்கள் மேல இருக்க மடிவு இல்லாம இருக்க போகுது. ஆனா அவைய சொல்லி விட்டு நான் தலைமுடி எல்லாம் இருக்கக்கூடாது, நல்ல ஷோர்ட்டா தான் வெட்ட சொல்லி லேடிஸாக்களுக்கு வெட்டுற மாதிரி இந்த கழுத்து கீழே அப்படி வெட்டி அப்படி வெட்டணும்னு சொல்லி பெடியல் வந்து நார்மலா வெட்டக்கூடிய மாதிரி வெட்டட்டாமா. ஆனா முக்கியமா சொல்லிவிட்ட தலைமுடியா உண்மையில நாங்க தலைமுடி வெட்ட கஷ்டப்படுறோம், வெட்டினாரி அப்படி இருக்குமென்று சொல்லி. ஆனா உண்மையிலே தலைமுடி வெட்டுறது வியலுக்கு ஒரு சேஃப்டியானது, வியலுக்கு நல்லம், மற்றது ரொஷாயனிக்கு நல்லம். என்ன காரணம்னு சொன்னா 7:30க்கு ஸ்கூலுக்கு விடணும். நாங்கள் ஆக்களை வெளுக்கி எடுத்து நீ சாப்பாடெல்லாம் செய்துட்டு தலைமுடி கட்டுறேன்னு சொன்னாலே அதுக்கே தலைமுடி கட்டுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அப்புறம் ஜெரோமியை கூப்பிட்டு வர வைக்கவே 5 நிமிஷம் ஆகும். அதை விட எனக்கு தலைமுடியை வெட்டி விட்டா எனக்கு வந்து வேலை வந்து சுலபமா இருக்கும். சும்மா இப்படி தட்டி விட சரி, நெழுவழுத்து விட சரி விஷயம். அதோட எங்கட சைட்ல அப்படி இருந்தாலும் ஜெரோமிட பக்கம் பார்த்தோம்னு சொன்னா ஜெரோமிக்கும் தலைமுடி வெட்டுறதால ஒரு நன்மை. என்ன காரணம்னு சொன்னா பேனுகள் இருக்காது,
சில எழுதைக்குள்ள தலைமுடி வந்து கீழே விழும் அப்படியான இந்த வித டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்கும் பிள்ளைக்கு. ஆனா அது ஒரு முக்கியமான விஷயம். அப்ப தலைமுடி கட்டாயம் நாங்க வெட்டத்தான் வேணும். ஜெரமி வெட்டுவோமே விருப்பமா தலைமுடி வெட்ட விருப்பமா தலைமுடி இருக்கிற விருப்பமா பொம்பளை பிள்ளைகள் அப்படிதான் வச்சிருக்குமா எனக்கு விருப்பம் தலைமுடி இருக்கிறது தான். ஆனா என்ன செய்யற ஒன்னும் செய்ய இல்லாது ஸ்கூல்னு சொன்னாலே 1ஆம் ஆண்டுல இருந்து 5ஆம் ஆண்டு மட்டும் தலைமுடி வளர்க்க கூடாது நிபந்தனை. அப்ப ஒண்ணும் செய்யல கட்டாயம் ரோமிக்கு வந்து வெட்டணுமே. அப்ப எத்தனாம் தேதி வர சொன்னாரு? வர சொன்ன வந்து ஜனவரி 5ஆம் தேதி வர சொல்லியிருக்கணும். 5ஆம் தேதியா? ஸ்கூலுக்கு 5ஆம் தேதி வர சொல்லியிருக்கணும். முதல்ல வரைக்குள்ள யூனிஃபார்த்தை போட்டு கொண்டு வரட்டாமா. யூனிஃபார்த்தை போட்டுட்டு வரட்டாமா. இனி ஆளுக்கு நாங்கள் யூனிஃபார்ம் தைக்கணும். என்ன அப்போ ஜெரோமிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய ஒரு செலவு அடுத்த செலவு பயங்கர செலவுண்டு இருக்கு ஜெரோமிக்கு. ஏன்னா நம்ம மட்டும் போறோம்னு சொல்லி சொன்னா சப்பாத்து அங்கால பேக்குகள் சாப்பாடு சொத்து வர டை வர செருப்பு எல்லாம் வேணும். அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமிக்கும் வந்து 5ஆம் தேதி வர சொல்லி இருக்குது. அப்ப அதுக்கு முன்னம் இன்றைக்கு வந்து வர சொன்னபடியே இன்றைக்கு வந்து இவ்வளவும் கொடுத்து விட்டது. அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்ன இதுல வந்து சாக்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்படி முதலெல்லாம் கொடுக்குறது எனக்கு என்ன ஞாபகம் இல்லை. இப்பதான் முதல் கொடுக்குற இல்ல என்ன காரணம்னா கடையில அப்படியே நாங்க வெள்ளை சாக்ஸ் வேண்டி போடுறது. ஆனா இந்த சாக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த குற்றலேன்ற அந்த கலர் மஞ்சளும் பச்சையும் அந்த கலர் அடிச்சு சொக்ஸில் அடிச்சு கொடுத்து விட்டுருக்கிறேன். அப்படியே பதிச்சு ஆனால் சொக்ஸும் வந்து நல்ல ஒரு டெம்பரா வித்தியாசமா இருக்கு. நல்ல மொத்த துணியா இருக்கு. அதோட இது இப்பதான் ஒன்று தந்தது. ஆனா ஒன்று எங்களுக்கு காணாதோ கேட்டு வாங்கணும். சொக்ஸ் அப்படியே மூத்தையா போறது தானே ரெண்டு வேண்டி வைக்கணும். இப்ப ஒன்று தந்திருக்கணும் தேவைன்னு சொன்னா நாங்க போய் வேண்டலாம். அப்ப சொக்ஸும் தந்து அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமி குட்டிங்க குட்டல டை என்ன குட்டல மகாண்ட அடிச்ச டையும் தந்துருக்கு. என்ன நல்ல நீளமான டையா இருக்கு. கொஞ்சம் நீளமா இருக்கு. முதலாம் ஆண்டுக்குரியதானே. அப்ப இந்த அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா 2 பட்சும் தந்திருக்கணும். அந்த யூனிஃபார்ம்ல சைட்ல அடிக்கணும் பட்ச. இல்ல ஒரு கரைக்கு தான் ஒரு சைட்ல அடிக்கிறது. அப்ப அதுல பட்சும் தந்திருக்கணும். நாங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு தைக்கலாம்னு சொல்லி 2 தந்திருக்கணும். உங்களுக்கு என்ன ஜெரோமி? இது வந்து டைக்கு அப்படியே கொழுவுறது கொழுவுனாதானே போடேன் மலடி போடேன். அப்படியா? ஜெரோமிக்கு விளாங்கிட்டு ஏன்னா ஜெரோமி நர்சரிக்கு போடுறபடியா அந்த விஷயம் விளாங்கிட்டு ஏன்னா டைக்கு தான் அந்த லாஸ்டிக் போட்டு தனக்கு போடுறேன்னு சொல்லி அது சொல்லுது. அப்ப அதுக்கு லாஸ்டிக்கும் தந்திருக்கிறவன. அப்ப இதான் கொடுத்து விட்டா பொருளுமே. இவ்வளவு தந்துட்டீங்கன்னா மீனி நாங்க வேண்டோம். நாங்க யூனிஃபார்ம் எல்லாம் துணியும் இல்ல துணி எடுத்து தைக்கணும். யூனிஃபார்ம் தைக்கணும், சப்பாத்துகள் எடுக்கணும், தேவையில்லை. துணி எடுத்து யூனிஃபார்ம் தைக்கலாம். ரெடிமேடாவும் இருக்குது. ரெடிமேடாவும் இருக்குது. நாங்க துணியும் எடுத்து தைக்கலாம். உங்களோட விருப்பம் என்ன? கிலோமீட்ட சைஸுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா ரெடிமேட் எடுத்து விடலாம். கொஞ்சம் பெருசு சின்ன பார்த்து அடிக்கலாம். ஆனா தைக்கிறேன்னு சொன்னா அளவுக்கு ஏற்ற மாதிரி தைக்கலாம். உண்மைதான். துணி எடுத்து என்ன தைக்கணும். மெட்டதாங்கள சப்பாத்தும் வேண்டணும், புத்தக பேக்கும் வேண்டணும் புதுசு. வீட்டு ஒரு பழைய பேக் கொண்டு வருவீங்களா? எல்லாரும் சிரிப்பினா சிரிக்க போகுது. ஒருத்தரும் சிரிக்க மாட்டேன்னா ஜெரோமி ஏற்கனவே சொல்லிட்டு தனக்கு வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய்க்கல எல்லாமே புதுசா தானே எடுத்துறட்டா. அப்ப நாங்க தண்ணி போத்துல எல்லாம் ஓரளவு புதுசா தாங்க எனக்கு ஜெரோமி அதை கொண்டு போங்கன்னு சொல்ல இல்லையா வேண்டாம் அதெல்லாம் தனக்கு நர்சரிக்கு போனதெல்லாம் தேவையில்லையா. பள்ளிக்கூடத்துக்கு எல்லாமே புதுசா தான் வாங்கி தரட்டாமா. எப்படியா கதை எல்லாம் புதுசா வாங்கி தாண்டாங்க கடைக்கு தானே போகணும். அப்படி அப்ப என்ன சரி ஆழம் நம்ம தானே எல்லாம் ஃபர்ஸ்ட் டைமா போகுதுன்னு. அப்ப நாங்களும் வந்து ஜெரோமிக்குரிய வெட்டியா செய்து அனுப்பணுமே. உண்மையாவே எங்களுக்கு மெயினா இதெல்லாம் இன்னொரு சந்தோஷம்னு சொல்லி சொன்னா பள்ளிக்கூடம் கிடைச்சதுதான் எனக்கு நல்ல ஒரு சந்தோஷம். நாங்க எதிர்பார்த்த பள்ளிக்கூடமே கிடைச்சிட்டேன்னு சொல்லி அதே எங்களுக்கு காணுமே. அந்த நாளை தான் நாங்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். நாங்களும் ஜனவரி வந்து 5ஆம் தேதி வர சொல்லியிருக்கணும். 5ஆம் தேதி வந்து ஜெரோமி அதுக்குள்ள வந்து யூனிஃபார்ம் எல்லாம் தைச்சு
எல்லாம் எல்லாம் ரெடி ஆகிடணும். இன்றைக்கும் 18ஆம் தேதி ஆயிட்டுன்னு சொன்னா சரி மாதம் முடிஞ்சு சரி மாதம் முடிவாக்கிறதுல நாங்கள் இருபது அவங்களும் வந்து எல்லாம் செய்யணும் செய்யணுமோ 5ஆம் தேதி போகணும். அப்புறம் அவைகளுக்கு அந்த கால் கோல் விழான்றது கால் கோல் விழா நடக்கும். அது பிறகு எங்களுக்கு சொல்லுவீங்க. அப்போ அதுக்கு பிறகு அப்போ 5ஆம் தேதி பைக்கு வந்து பேக் கொடுத்து விட சொன்னதாம் கொப்பி ஒன்று கொடுத்து விட வேணாமட்டேன்னு. கொப்பி தேவை இல்லையாம முதல் ஆக்களோட அந்த பலகிற மாதிரி புத்தக பேக் சாப்பாடு டீஸ் கொடுக்க வேணாம்னு சொன்னது. சும்மா பிளேட்ல சின்னன் மற்றதாங்க பால் குடிப்பினமா ஸ்கூல்லே. ஓ திங்கள் புதன் வெள்ளி வந்து பால் குடிப்பினமா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி சின்ன கப் கொண்டு சொன்னது. பால் குடிப்பீங்களா? பால் ஏற்கனவே குடிச்சு பழகிட்டேன். ஏற்கனவே குடிச்சு எங்க குடிச்சிங்க பால்? எங்க குடிச்சிங்க எனக்கும் தெரியாது. நாங்க பாலே வாங்குறேன் இல்ல. ஜெரோமியும் வந்து பால் குடிச்ச பழக்கம் இல்ல. ஆனா கட்டாயம் வந்து ஸ்கூலுக்கு போனா ஜெரோமி பால் தந்தா பண்ணி குடிங்க. ஆனா ஸ்கூல்லயுமே இந்த சத்தான சாப்பாடு எல்லாம் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்ப ஸ்கூல்ல தரும்போது நீங்க ஒன்றும் சாப்பாடுகளை சாப்பிட விடக்கூடாது, சாப்பிட்டு வரணுமே நம்மள என்ன. ஆனா என்ன இவ்வளவு நாளும் நர்சரின்றபடியா 8:30 கொண்டே விடக்கூடிய மாதிரி பெரிய ஒரு சிக்கலோ. இப்ப 7:30 ஸ்கூல்ல நிக்கணும். 7:30 ஸ்கூல்ல நிக்கணும். நான் 8:30 விடுறதுக்கே பெரிய பாடுபடுறது. அப்பா எழும்பி இதுக்கான சின்ன சின்ன அம்மா இருக்கிறபடியா உதவி இல்லாட்டி அம்மா மட்டும் கதை விட கரைச்சல். இப்போ இனிமே 7:30 ஸ்கூல்ல நிக்கணுமாட்டா கடவுள் 5 மணிக்கு எழும்பி விடுமாட்டாங்க. 5 மணிக்கு எழும்போம். ஆனா என்ன ஜெரோமி 7:30 ஸ்கூல் போறேன்னு சொன்னா காலமே வந்து ஜெரோமியும் வந்து சாப்பிடாது. 7:30 மட்டும் சாப்பிடாது. அவ்வளோ விடிய ஒன்றா சாப்பிடு ஜெரோமி கசி மட்டும் சாப்பிடாது. நீங்க ஜெரோமி குடிக்கிறீல்ல காலமேல. அப்போ ஜெரோமிக்கு சாப்பாடு நாங்கள் கட்டிதான் கொடுத்து விடுவோம். சாப்பாடு டீசல் ஒரு இதில் போட்டு கட்டி கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அது எங்கள் ப்ரேயர் நடந்ததுக்கு பிறகு இந்த காலமை சாப்பாடை சாப்பிட கொடுப்பீங்கம்மா. அப்போ நாங்கள் ஜெரோமி சாப்பிட அன்றைக்கி நாங்கள் டீசலை போட்டு கொடுப்போம். ஜெரோமி அங்கே போய் சாப்பிடணும். கொடுக்காட்டியும் பரவாயில்ல நாங்கள் கொண்டு வருவீங்களா? அங்கே ஸ்கூலில் தரதே சாப்பிடணும். சாப்பிட்டா தான் அந்த பிள்ளைக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கும். நல்ல ஸ்ட்ராங்காக வருவினோம். மற்றது படிக்கிற எல்லாம் பிள்ளைக்கு சிந்தனையில் வரும். சத்தான சாப்பாடு எல்லாம் ஸ்கூலில் தாரது சரியா. அங்கே இருக்கிற சாப்பாடுகள் ஆள் ஒன்றும் சாப்பிடாது. சாப்பிடான்னு சொல்லக்கூடாது. முதல் அவை சொன்னினோம் ஸ்கூல்ல சில பிள்ளைகள் வரைக்குள்ள வந்து பாலே குடிக்கிற இல்லையாமா. ஆனா இப்ப அந்த பிள்ளைகள் பால் குடிக்காம இருக்குது இல்லையா. ஆனா உண்மையாவே நல்லது தானே. ஸ்கூல்ல வந்து ஒண்ணு சத்தானதை கொடுக்க பிள்ளைகள் சாப்பிடறதுல பாதிப்பும் இல்லை தானே. நல்ல சத்துள்ள சாப்பாடு சாப்பிடலாம். ஆனா என்ன வேலை வந்து சாப்பிட்டு பழகணும். அதான் முக்கியம். ஜெரோமி சாப்பிடும். சரி அப்ப நாங்களும் வந்து இது சம்பந்தமாக தான் இன்றைக்கு வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம். உண்மையாக எங்களுக்கும் வந்து ஜெரோமி பள்ளிக்கூடம் கிடைச்ச சந்தோஷம். அப்போ அதையும் வந்து நாங்கள் உங்களுக்கு இதில் தெரியப்படுத்தி இருக்கிறோம். ஜெரோமிக்கு இந்த ஸ்கூல்லாம் போகிறான்னு சொல்லி. ஏன்னா உண்மையில் எனக்கு இந்த ஸ்கூல் கிடைச்சது தான் எனக்கு பெரிய ஒரு சந்தோஷம். உண்மையிலே எங்களோட மன வாஞ்சியிலே அவர் அறிகிற தேவனாக இருக்கிறார். உண்மையிலே எனக்கு நான் பெரிய ஒரு சந்தோஷம். ஜெரோமிக்கு சந்தோஷம் தானே என்ன? சரி கெட்டிக்கார பிள்ளையா? எனக்கே சந்தோஷமா. அப்ப இதே சந்தோஷத்தோட ஏழு மட்டும் படிக்கும். ஒரு நாள் போயிட்டு நான் போயில அப்படின்னு அழக்கூடாது. ஜெரோமி கட்டிக்கார போல. ஜெரோமி எல்லாத்துலயும் ஜெரோமி எல்லாத்துலயும் கட்டிக்காரால் அச்சா புள்ள அங்கேயும் போய் படிக்கணும். சரி நாங்கள் இத்துடன் வந்து எங்களோட வீடியோ முடிஞ்சு கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோவை பார்க்க நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறோம். பாய்.